ஏண்டா சாப்பாடு போடவா? வேண்டாம்மா, அப்புறமா சாப்பிடுறேன். சரி, நான் ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வரேன். எதுக்குமா? சாவத்திரி தனியா போயிருக்காடா, ஏதோ உடம்புக்கு முடியலையா? அதுக்காக ஒண்டிய கிளம்பி போகணுமா? போகல செத்து போகலாம். சாகட்டும், வீட ஒடிஞ்சதுன்னு வச்சுக்க. நீ ஒரு மனுஷனாடா, சாக கடந்து உன்னை காப்பாத்துற தெய்வமாச்சே, அவனை சாகணும்னு சொல்றியே, உண்மையிலேயே நீ ஏன் புள்ளதானா? ஆஸ்பத்திரிக்கு போய் சாவித்திரி கூட்டிட்டு வரேன். சாவித்திரி, டாக்டர் உங்களை வர சொன்னாங்க. நீங்க இருங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையா? இந்த மருந்து எழுதி கொடுத்தாங்க. சரி வா. சிந்திய வெண்மணி சுற்றியில் முத்தாச்சு என் பொன்னம்மா. தாடிகரா, தாடிகரா, நில்லியா, நில்ல, இங்க வா. ஆமா, நீ எங்க விஸ்வநாதம் மச்சான் மகன் சில்லுவண்டுல? என் பேர் சுரேந்திரங்க. சார்தான்பா, சின்ன வயசுல உன்ன சில்லுவண்டு சில்லுவண்டுன்னு கூப்பிடுவோம், ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்குங்க. நீங்க உங்க அம்மாவோட சித்தி பையன், உனக்கு மாமா முறை. ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னால உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்ட. இந்த பொண்ணு தானே அந்த பொண்ணு? அதுக்குள்ளே பிரசவ ஆஸ்பத்திரியை சுத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ கொடுத்து வச்சவையா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமா, நான் எதுக்கு வந்தேன்னு கேட்கலையே. எதுக்கு வந்தீங்க? இவ்வளவு நாள் இல்லாம இந்த வயசுல எனக்கு இப்போ கர்ப்பம். உங்களுக்கா? அது ஒண்ணும் இல்லம்மா, என் பொண்டாட்டி ஹெல்ப் பண்ணது காரணம் நான் தானே. இப்போ நீ கர்ப்பம், அதுக்கு காரணம் உன் புருஷன் தானே. என்னப்பா முகம் வாடி போச்சு? அதான்ப்பா, நம்ம ரத்தத்துல ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். நம்ம ஆம்பளைங்கன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. உன் மனைவி வயித்துல உன் குழந்தை வளர்ந்துகிட்டு இருந்தா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஏன் உனக்கு சந்தோஷமாவே இல்லையா? என்னம்மா பேச? டேய் சில்லுவண்டு, சாரி, இப்போ உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு உங்க அப்பாவோட பேரை வைக்கலாம்னு நினைக்கிறியா, இல்ல உங்க மாமனாரோட பேரை வைக்கலாம்னு நினைக்கிறியா? ஏமா, உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா இறந்து போயிட்டாருங்க. போறவங்க போயிட்டு தான் இருப்பாங்க, பிறக்கிறவங்க பிறந்துகிட்டு தான் இருப்பாங்க. ஒரு வேலை செய்ய, நான் எப்படியோ உனக்கு தகப்பன் போறதான், அதனால என் பேரை வச்சிரு. பேரு வைக்கிறது அப்பா இஷ்டம். டேய், நல்ல பேரா வைடா. நாங்க கொஞ்சம் வெளியே போகணும். சாவித்திரி வா. இவன் என்னடா? டேய், அடுத்த தடவை ரெட்ட குழந்தைய ட்ரை பண்ணு, நானும் ட்ரை பண்றேன்.
என்னடா இது, படிச்சவன் நீ இப்படி இருக்கலாமா? அம்மா, எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி பேர் இல்லம்மா. எனக்கு தெரியும்டா, மத்தவங்க என்ன தப்பா பேசினாலும் சாவித்திரி மட்டும் எந்த தப்பும் செய்யலடா. இந்த மாதிரி ஆபத்து சாவித்திரிக்கு வந்திருந்தா நீ இப்படி எல்லாம் செஞ்சிருப்பியா? இல்ல ஊருக்கு பயந்து அவளை சாகடிச்சிருப்பியா? எல்லாமே நாம பாக்குற பார்வையில தாண்டா இருக்கு. நேரம் ஆயிடுச்சு, வா சாப்பிட போலாம். வாங்க. எனக்கு பசிக்கவே இல்ல. இப்படியே சொல்லாதடா. ஏன் வேண்டாங்கற? நீ சாப்பிடலன்னா அவளும் சாப்பிட மாட்டேங்கிறா. நல்லபடியா பொழைச்சு வந்ததை நினைச்சு சந்தோஷப்படாம ஏன்டா இப்படி இருக்க? வா வாமா. உட்காரு. சாவித்ரி, டிவி போடுமா, பாத்துக்கிட்டே சாப்பிடட்டும். போ. எல்லாருக்கும் வணக்கம். விசில் அடிக்காதீங்க தம்பி. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் கொரட்டை. அதுக்கு தலைவரா வந்திருக்கிறவர் தான் கோடாங்கிப்பட்டி குமார். கும்பகர்ணன் காலத்துல இருந்து கோடாங்கிப்பட்டி குமார்காரன் வரைக்கும் கேட்கிற சத்தம் தான் கொரட்டை. குழந்தை சத்தம் கேட்காத வீட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா கொரட்டை சத்தம் கேட்காத வீட்டை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட கொரட்டையோட பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? மனுஷன் இருக்கானா செத்துட்டானான்னு தெரிஞ்சுக்கிற ஒரே சிக்னல் கொரட்டை. ஆனா அந்த கொரட்டையோட மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? அந்த கொரட்டை மூக்கு வழியா வருதா இல்ல வாய் வழியா வருதான்னு தெரியல. மூக்கு வழியா வந்தா வாய் ஏன் திறந்திருக்கு, அப்படி வாய் வழியா வந்தா மூக்குல ஏன் காத்து வருது. இது விஷயமா கொரட்டை விடுறவங்க கிட்ட போய் கொரட்டையை பத்தி கேட்கலான்னா அவன் அரட்டை அடிக்க மாட்டேன்னா, அப்ப அரட்டை அடிக்கிறவன்ட்ட போய் கொரட்டையை பத்தி கேட்டா நான் கொரட்டையை விட மாட்டேன்னு அரட்டை அடிச்சான்னா நான் என்ன? இங்க வாங்க சார். Yes, you are the first person to stand up. I am coming. சொல்லுமா, உன் பேர் என்ன? சார், அதெல்லாம் வேணாம் சார். நீங்க படிச்சவர் தானே? ஆமா. பண்புள்ளவர் தானே? என்னம்மா இப்படி கேட்டுட்டு? சார், உங்க வீட்ல எல்லாரும் தூங்குவாங்களா சார்? எல்லார் வீட்ல இருக்கவங்களும் தூங்கத்தான் செய்வாங்க. நீங்க தூங்குவீங்களா சார்? அசந்தா நிச்சயமா தூங்குவேன். கொரட்டை விடுறத பாத்திருக்கீங்களா சார்? அது எப்படிமா நான் தூங்கும் போது மத்தவங்க கொரட்டை விடுறத பார்க்க முடியும்? ஆனா நான் பாத்திருக்கேன் சார். சொல்லுமா, கொரட்டை எந்த வழியா வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அதுக்காகத்தான் இந்த அரங்கத்தை கூட்டியிருக்கோம். அப்படின்னா இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது தெரியுமா சார்? தெரியாதுமா. கொரட்டை எங்க இருந்து வருதுன்னு நான் சொல்றேன் சார். சொல்லுமா. உங்களால மூக்கு வழியா சவுண்ட் கொடுக்க முடியுமா சார்? என்னால முடியல. ஒருவேளை தலைவரால முடியுது என்னமோ? சார், உங்களாலயும் முடியாது சார். ஏன் தலைவராலயும் முடியாது, இங்க இருக்கிறவங்க யாராலயும் முடியாது சார். கொரட்டைங்கிறது தொண்டையில இருந்து வருது சார். சொல்லுமா. அங்க இருந்துதான் பேச்சு வருது, சிரிப்பு வருது, அழுக வருது. இதெல்லாம் வரும்போது கொரட்டை மட்டும் பைபாஸ் போட்டு மூக்கு வழியா வரும். எப்படி சார் வரும் சொல்லுங்க சார். குட் குட் குட், வெரி குட்மா. கரெக்டா சொன்னமா, ரொம்ப கரெக்டா சொன்ன. உட்காருமா. சார் இங்க வாங்க. வர்றேன். சொல்லுங்க தம்பி. சார், ஒரு பொம்பளை என்ன சொன்னாலும் தலைய ஆட்டுவீங்களா சார்? நீங்க ஆம்பளை தானே? ஆமா. நீங்களும் சொல்லுங்க, ஆட்டுறேன். சார், அவங்க என்ன சொன்னாங்க சார்? எல்லாமே வாய் வழியா வருதுன்னாங்க. ஆமா. நான் கேக்குறேன் சார், கேளு. தும்மல் எது வழியா சார் வருது? ரொம்ப நாளாவே மூக்குலியா தான் வருது. தும்மல் மூக்கு வழியா வரும்போது கொரட்டை மட்டும் எப்படி சார் வாய் வழியா வரும்? அதுவும் மூக்கு வழியா தான் சார் வரும். வெரி குட் ஆர்கியூமெண்ட் பா. தலைவர் அதை நோட் பண்ணிக்கணும். ஐ அம் வெரி ஹாப்பி சார், அபௌட் யூ. கொஞ்சம் இங்க வாங்க. வந்துட்டேம்மா. கொடுங்க சார். இஎன்டி ஆபரேஷன் பண்றதுதான் மூக்குல சார் பண்றாங்க, தொண்டையில பண்றாங்க. அப்படி இருக்கும்போது கொரட்டை சத்தம் வாய் வழியா தான் சார் வரும். வெரி குட் ஆர்கியூமெண்ட். குடுமா. சார் ஒரு நிமிஷம் சார். சொல்லுப்பா. இவங்க எல்லாரும் சொன்னாங்க கொரட்டை வாய் வழியா வருது மூக்கு வழியா வருதுன்னு. நான் கேக்குறேன் சார், வாய் பேச முடியாத ஊமைகள் எது வழியா சார் கொரட்டை விடுவாங்க? சார் ஒரு நிமிஷம். பிரமாதமான क्वेश्चन பா, பேத்துட்டே. சார், ஆனா ஊன அந்த பக்கமே ஓடிட்டு இருக்கீங்களா சார்?
பொம்பளைகளுக்கு கோட்டையை பத்தி என்ன தெரியும் சார்? என்ன சொன்னேன்? கேன் யூ ரிப்பீட்? பொம்பளைகளுக்கு கோட்டையை பத்தி என்ன சார் தெரியும்? உன் பேர் என்னப்பா? கல்யாண சுந்தரம். உனக்கு ஒரு வாட்டியாவது கல்யாணம் ஆயிருக்கா? ஒரே ஒரு வாட்டி ஆயிருக்கு சார். உட்காருப்பா. மிஸ்டர் கல்யாண சுந்தரம், பொம்பளைங்களுக்கு கொரட்டைய பத்தி தெரியாதுதான். உங்களுக்கு கல்யாணம் ஆனதும் உங்களை நம்பி வந்த அந்த பொம்மை நாட்டி உங்க ஆசைக்கும் பாசத்துக்கும் ஏங்கி தூங்காம இருப்பாங்க உங்க மனைவி. அதுக்கப்புறம் உங்க வாரிச வயித்துல சுமக்கும் போது வாந்தி எடுத்தே தூங்காம இருப்பா உங்க மனைவி. அதுக்கப்புறம் 6 மாசம் ஆனதுக்கு அப்புறம் எங்க உங்க மகன் என் வயித்துல எட்டி உதைக்கிறான்னு சொல்லி அந்த சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு தூங்காம இருப்பா உங்க மனைவி. நீங்க ஆபீஸ் போயிட்டு லேட்டா வந்தா கூட உங்களுக்கு பிடிச்ச வத்த குழம்பையும் வாழைக்காய் பொரியலையும் செய்து வச்சுட்டு வாசல்லயே உட்கார்ந்துகிட்டு தூங்காம இருக்கவதான் உங்க மனைவி. அதுக்கு பிறகு அது அவ்வளவையும் நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்காம வச்சு அமுக்குவீங்களே, அதையும் தூங்காம உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கவதான் உங்க மனைவி. இது அத்தனையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் செரிமானம் ஆகுமோ ஆகலையோன்றதுக்காக தாம்பூலம் அடிச்சு கொடுத்து உங்களை தூங்காம பாத்துக்கிட்டு இருக்கவதான் உங்க மனைவி. அதுக்கப்புறம் நீங்க அவ பக்கத்துல படுத்து வண்டலூரைய வாடகைக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி விடுவீங்களே ஒரு டைனோசர் கொரட்டை. அத கேட்டதுல இருந்து உலகத்துல எந்த மனைவி தான் தூங்க முடியும்? எந்த மனைவி தான் தூங்குவா? பகல்ல உங்க அரட்டையையும் ராத்திரி உங்க கொரட்டையையும் கேட்டு கேட்டுத்தான் இந்த நாட்டுல ஏகப்பட்ட மனைவிகள் தூங்குறது இல்ல. அந்த தாய்களெல்லாம் நான் இப்ப நினைக்கிறேன், அந்த கோடானு கோடி தாய்களுக்கு என்னுடைய நமஸ்காரம். அந்த தாயை நான் நமஸ்கரிக்கிறேன், அந்த தாயை நான் நமஸ்கரிக்கிறேன். எல்லாரும் என்ன மன்னிக்கணும், எமோஷனல் ஆயிட்டேன். சார் எழுந்துங்க சார். இப்படி அழுது சென்டிமெண்டா பேசி இந்த வர டைட்டில் இப்படியே ஓட்டலான்னு பாக்குறீங்களா? அதுதான் நடக்காது. கொரட்டை வாய் வழியா வருதா இல்ல மூக்கு வழியா வருதான்னு எங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும். அப்படியா? கொஞ்சம் உட்காருக்கண்ணா. சாரி, நம்ம தலைவர் தூக்க மருந்து சாப்பிட்டு வந்திருக்கிறார். அவர் கொரட்டையும் விடுறாரு. ஏம்மா, கொரட்டை வாய் வழியா வருதுன்னு சொன்னேல்ல, வந்து வாயப்படி. நீ மூக்குல இருந்து வருதுன்னு சொன்னேல்ல, வந்து மூக்கப்படி. எது வழியா வருதுன்னு பாத்துறேன். 5 நிமிஷம் முடிஞ்சு போச்சு, ரிலீஸ் பண்ணு கண்ணா. என்ன இது? மூக்கு வழியாவும் கொரட்டை வரல, வாய் வழியாவும் கொரட்டை வரல. டாக்டர், 1 மொமெண்ட் ப்ளீஸ். கொஞ்சம் டெஸ்ட் பண்றியா கண்ணா? என்னையா டெஸ்ட் பண்றது? மனுஷன் பாடி ஆயிட்டாரியா? பாடி ஆயிட்டாரா? ஆமா, ஒரு மனுஷன் 5 நிமிஷம் வாயையும் மூக்கையும் சேர்த்து அமுக்குனா எப்படியா உயிரோட இருப்பான்? டாக்டர், கொஞ்சம் மைக்க போடுறா கண்ணா. எஸ்கே